இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது, அந்த அத்தாரிட்டி இருக்கிறதுனால இவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது பப்ளிக் சப்போர்ட் இவங்க பண்ணுறதுக்கு பப்ளிக் காமன் பப்ளிக் இதெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டால் காமன் பப்ளிக் இவங்களை பிடிக்காது ஜென்ரலாக. அது வேறு விஷயம். நான்லாம் வந்து பார்த்தா ஸ்டாலினை கூட செய்யமாலும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கிறது அது வேறு விஷயம். சாராயமாக இருக்கட்டும், சென்னையில் ரோடு இருக்கிற இதுவாக இருக்கட்டும், பப்ளிக் என்க்ரோச்மெண்ட்ஸ் கச்சா முச்சான்னு எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். இந்த பீச்சை திரும்பி பாருங்கள், சும்மா திரும்பி பாருங்க, இது பீச் மாதிரியா இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, இங்கே நடக்கிறதுக்கே இடம் இல்லை, ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. அது பப்ளிக்கு தேவையானது எதுவும் பண்ணுறது கிடையாது. சும்மா அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோன்னே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது அப்படி ஏதாவது பண்ணால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழிய போட்டுருவாங்க. அது இவங்க ரெகுலராக பண்ணுறது தான். பட் ஜனங்க ஓட்டு போடுறதுங்க வரும் இல்லை, காசு வாங்கிட்டு ஓட்டு போட போகிறாங்க. அது ஓட்டு எப்படி வாங்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இவங்களோட கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோதான். அதனால் வந்து அவங்க கையில் அத்தாரிட்டி இருந்தால் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அது எல்லாமே கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அகேன்ஸ்டாக பண்ணுறது இருந்தால் கவர்னரே அதுக்கு ஒத்துக்க மாட்டார், அந்த புதுசாக அந்த அமைச்சரை மாற்றுறதுக்குலாம். அது உட்பட்டு இவங்க எல்லாமே பண்ணுறதுனால அவரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பார், அவ்வளோதான். மற்றபடி உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் டெப்டி சிஎம் ஆகிறதோ இல்லை சிஎம் ஆகுது, அது எல்லாமே இவங்களுக்குள்ள நடக்கிறது தான். ஸ்டாலின் உதயநிதி இந்த ஃபேமிலியை எடுத்து அவங்க கட்சியில் எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணால் நமக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது தெரியும். அதனால அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ கட்சியில் அவங்களே வந்து முடிவு பண்ணுறது அதெல்லாம் வந்து சரி, ஓகே. இப்போ மக்கள் வந்து இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின். இப்போ வந்து துணை முதலமைச்சராக வந்து இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆகிறார். அப்படிங்கும்போது இப்போ மக்கள் பார்வையிலேருந்து ஒன்று இருக்கும்ல, கட்சி கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது. மக்கள் வந்து ஸ்டாலினே காமனான பப்ளிக் வந்து ஸ்டாலினே சிஎம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான் என்னோட கருத்து. உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக எங்கள் பாதி பேர் ஏற்றுக்கல. பட் அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கு மெயின் தகுதி எம்எல்ஏவாக இருக்கணும். அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அந்த மினிஸ்டர் போஸ்ட் இவர் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது சிஎம் முடிவு பண்ணும். அவர் கொடுக்குறாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லைங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அது மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் நியூஸ் பேசிட்டு போயிட்டே இருந்துருவாங்க, அவ்வளோதான். இது ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது தானே, இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாதுல்ல. அவர் வந்த உடனேயுமே வந்து இந்த போஸ்டிங்லாம் கிடைக்குன்றது உறுதி. அது அவங்க கட்சிக்குள்ளேயே எல்லாருக்குமே தெரியும். இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் வந்து மக்களாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா, மக்களாக வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சர் ஆகணும்னு மக்களாக போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் கட்சியில் வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது யாருக்கு? இது அவர் பதவி இருக்கிறது என்ன முக்கியத்துவம் இருக்குது? அவருக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல அவர் எப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தார்? அவருக்கு முன்னாடி சீனியர்லாம் அந்த கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யாராவது கொடுக்கலாம். அடிப்படை தொண்டருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் மட்டும்தான், அவங்க வீட்டில் மட்டும்தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா? ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு வந்து தகுதி அடிப்படையில் கொடுக்கலாம். அவருக்கு அவங்க பையன்ற ஒரே காரணத்துக்காக இதை கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு தான். ஸ்டாலின் வந்து ரொம்ப நாளா இருந்தார், ரொம்ப வருஷம் இருந்தாரு. அதுக்கு அவரு வந்து அவர் சின்னதுல இருந்தே இந்த ஃபீல்டுல இருந்தார். இவரு எப்போ வந்தாரு? சீக்கிரமா வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க இதே மாதிரி அவங்க இதுல எத்தனையோ பேர் இருந்தாங்க, சீனியர்ஸுங்க இருக்காங்க, வேலை பார்த்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். இவரு வந்து இப்போ வந்து இவரு வந்து அவரை மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரட்டும். மக்களுக்கு வந்து அவரை வந்து பிடிக்கணும். முதல்ல அவர் வந்து மிஸ்ஸா இருந்தாரு, எல்லாமே பண்ணாரு. அது மாதிரி இவருக்கு வந்து மிஸ்ஸான்றது எல்லாருமே நார்மலா நிறைய பேர், நான் கூட இந்த கட்சியில இருந்திருக்கேன், முன்னாடி இருந்திருக்கேன். நானும் இந்த மறியல் போராட்டம்லாம் நீ கூட்டின்னு போயிருக்காங்க. எங்க அண்ணனை கூட்டின்னு போறது போல என்ன கூட்டின்னு போயிருக்காங்க. அந்த மாதிரி. ஆமா, நமக்கு இந்த நாட்டு சூழ்நிலை பற்றி தான் தெரியணும். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன பேஸ் நடக்குது, அதுதான் தெரிஞ்சுக்கணும். சும்மா அவன் வரான் இவன் வரான்னா அதெல்லாம் சொல்லிலாம் இருக்க முடியாது. அவங்க கொடுக்குறாங்க, ஒரு அப்பா கொடுக்குறாரு, புள்ள வாங்கிக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இண்டிவிஜுவலாக அவருக்கு வந்து துணை மினிஸ்டராக இருந்தால் சொல்லி அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இதுதான் ஃபேக்ட்டு. பட் அவங்க விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. பட் சில விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க. அதாவது ஒரு சிலது பண்ணுறாங்க, 10ல் 1 2 பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாருக்கும் வாரிசு அரசியல், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது நீங்கள் தனியாக பேட்டி எடுக்க கூட அவசியம் கிடையாது. சீனியர் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்க போஸ்டிங் அவங்க காப்பாற்றிக்கணும். ஏன்னா அவங்க அதை விட்டால் அந்த பிஸ்னஸ் வேறு தெரியாது. புரிதல். இப்போ மீன் பிடிக்கிறவங்களை போய்ட்டு நீ ஐடி கம்பெனியில் போய் உட்காந்து வேலை பார்ப்பாங்களா? தெரியாது. மீன் பிடிக்க தான் தெரியும். அந்த மாதிரி இவங்க இந்த வேலை தான் தெரியும் அவங்களுக்கு. அதனால் அந்த வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருக்கிறதுனால அந்த ஜோனை விட்டு அவங்க வெளில போக மாட்டாங்க. அதுக்கு தக்க வச்சு இது என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்கிறாங்க, அந்த மினிஸ்டர்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா இவர் இருக்கார், அன்பழகன் பேர் என்ன, அவன் துரைமகன் அவர்லாம் இருக்கார். அவர்லாம் வந்து கொடுக்கலாமே. அவர் தானே ஆல்மோஸ்ட் சீனியர்.
அவர் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதெல்லாம் அதான் இருக்கு. மக்களோட கேள்வியும் அதுவாக தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் துரைமுருகன் இருக்காரு, அன்பழகன் இருக்காரு, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. பட் இருந்தும் வந்து இவருக்கு வந்து கொடுக்கறதுக்கான காரணம் மக்கள் எப்படி அதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மக்கள் உண்மையாலுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஜி. நீங்களே இப்போ இன்டர்வியூ பண்ணி நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, நாங்கள் இது ஒரு சர்வே எடுத்தோம், நாங்கள் இது மாதிரி எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு விளம்பரம் கொடுத்துருவாங்க. அது அவங்க சன் டிவி எல்லாமே இருக்குல்ல. ஸோ இப்போ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க எல்லாம் பாசிட்டிவான இது கமெண்ட் மட்டும் தான் போடுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட் எங்கேயுமே போட மாட்டாங்க. கட்சியிலே நிறைய சீனியர் இருக்காங்க, இவருக்கு வந்து டக்குன்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லா கட்சியிலுமே அப்படி தானே இருக்குது. இப்போது ராமதாஸ் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் வந்தார். அது அந்த சீனியாரிட்டிலாம் இல்லை, எல்லா கட்சியிலுமே அது இருக்கும். அது இவங்க கட்சியில் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. மற்ற கட்சிக்காரங்களுக்கு இவங்க கட்சியில் நடக்கிற பிரச்சனை பற்றி என்ன அவசியம் பேசுறது? இவங்க கட்சியில் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க கட்சியில் யாரும் பிரச்சனை பண்ணல, அவ்வளோதான். இப்போ கட்சியில வந்து இப்போ எல்லாருமே அதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தொண்டர்ல இருந்து யாருமே அகேன்ஸ்டாக இல்லையே. யார் அகேன்ஸ்டாக இருக்கா? யாருமே அகேன்ஸ்டாக இல்லை. அந்த அவங்களுக்கு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணால் தான் மற்றவங்களும் அவங்களோட பொசிஷனை காப்பாற்றிக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால பண்ணிட்டு போயிடுவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இது ஒரு 3 மாசமோ 6 மாசமோ எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வரப்போறாருன்னு. அது ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. உண்மையில் சிம்பிளாக ஒரு சொல்லலாம். எடப்பாடியை வந்து ஒரு 3 மாதம் கட்சியை பார்த்துக்கோன்னு விட்டாங்க. என்னாச்சு? மொத்த கட்சியை தூக்கிட்டாரு. கட்சி இது ஃப்ளாக் எல்லாமே தூக்கிட்டாரு. இப்போ யாரை நம்பி ஒரு ஸ்டாலின் கொடுப்பாரு? கனிமொழியை நம்பி கூட கொடுக்க முடியாது. ஸோ உதயநிதி வர்றது தான் வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா கட்சி கைவிட்டு போயிடும். இப்போ கனிமொழிக்கு இல்லாத தகுதி வந்து இப்போ உதயநிதிக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இவர் வந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்களா? ஸோ உதயநிதிக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்குறது வந்து தகுதி என்னன்னா, அவன் வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளரை எப்படி டீல் பண்ணுறாரு. அதுதான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. அது நல்லா பண்ணுறாரு அவர். அது தகுதி முதல் ஸ்டார்டிங். ரெண்டாவது அவர் வந்து இப்போதான் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சா ஆமா, அவர் அரசு. 4 வருஷம் அவருக்கு வந்து இப்போ வேலை செய்கிறது எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு தப்பு. யாரும் கற்றுக்கணும் வரல. நானே சீனியர், எனக்கே 62 வயசு ஆகுது. ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களாம் போயிடணும். ஆமாம், ஒரு 85-80 வயசுல 75 வயசுலலாம் உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவரால் நடக்கூட முடியல துரைமுருகனால. அவரை வந்து நீங்கள் மினிஸ்டர் ஆக்குங்கன்னா அவர் என்ன பார்ப்பாரு? அவர் கால் மூட்டு வலி பார்ப்பாரா, இல்லைன்னா இது அமைச்சரவை பார்ப்பாரா? ஒரு ஏஜுக்கு மேலே அமிச்சிடலாம். இப்போ இவங்களாம் யங் ஜென்ரேஷன் வந்தால் தான் நல்லது ஆக்சுவலாக எனக்கு. ஆமாம், அமிச்சிடலாம். ஆமாம், அது அவங்க தான் வரணும். அந்த மாதிரி சின்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி என்ன ரீலே சொல்லுவாங்களே போட்டியில், இது ஸ்போர்ட்ஸில், அந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு நம்ம பாடி போயினே இருக்கும். பாலாஜி வந்திருக்காருல்ல, அவருக்கு கண்டிப்பாக நல்ல பெரிய போஸ்ட் கொடுத்துருவாங்க, டாஸ்பேக். ஏன்னா அவர் தான் தியாகி. அதனால அந்த தியாகிக்கு முதல்ல டாஸ்பேக்கும் இபியும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் தான் கரெக்டாக எல்லாம் வசூல்லாம் பண்ணுறது அவர் தான். அதனால கரெக்டாக கொடுத்துருவாரு அவர். சுதந்திர போராட்ட தியாகி அவர். ஸோ தியாகிக்கு முதல்ல போஸ்ட் கொடுத்துருவாங்க. மற்ற அமைச்சர்லாம் யார் இருக்காங்க? இல்லை, தங்கம் தென்னரசு அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபைனான்ஸ் பிடிஆரை வச்சாருன்னா பிரச்சனை, இவங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் தான் பெஸ்ட்டு. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவிலேயே அவர் தான் பெஸ்ட்டுன்றாங்க பிடிஆர். அவரே நம்ம வந்து இவங்க சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்போ சர்ச்சையில் மாட்டினாரு இப்போ ரீசெண்டாக. ஆனால் திருப்பையும் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி திருப்பி மினிஸ்டர் ஆகுறாரு. அவர் அக்யூட் ஆகல. தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் பெயிலில் தான் வந்திருக்காருங்கிறதுனால அவருக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதில் இல்லை, அவங்களுக்கு அந்த எல்லாமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷன் அகேன்ஸ்டாக இப்போ செந்தில் பாலாஜி தண்டனை வாங்கியிருந்தாருன்னா அவர் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா வக்கீலாக இருக்க சொல்ல பொய்யா பேசியிருந்தவன் ஜட்ஜா ஆனாக்கா உண்மையை பேசுவான்னு நம்புவான். நீ நம்ப முடியும்? அதே தான் நீ சொல்கிற வார்த்தை. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க மேலே தவறு இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கட்சி ரீதியாக ஆக்ஷன் எடுங்க. கட்சி ரீதியாக ஆக்ஷன் எடுத்து அவங்க கிட்ட கேட்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. திமுக கட்சின்னு இல்லை, அதிமுகவும் சரி திமுக 2 பேருமே இதுதான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் ஸ்டாலின் திமுக பொறுத்த வரைக்கும் தெரியுமா, அவங்களுக்கு கவலையே இல்லை. கட்சியோட அவங்க குடும்பத்துக்கு லாயலாக இருக்கீங்களா, நேர்மையாக இருக்கிறீங்களா, அதுதான் பார்ப்பாங்க. வேற எதுவுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீ வந்து ஜெயிலுக்கு போனியா வரலையா பிரச்சனை, அதெல்லாம் கவலை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு என்ன கொடுக்குறாரு மாதம் கரெக்டாக போகுதா, அதை பார்த்து தான் டிஎம்கேல இருக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ டிஎம்கே ஆட்சி இவ்வளோ வருஷம் போயிருக்குண்ணே, இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி சரியா இந்த இருக்கு? அளவுக்கு இருக்கலாம் கிடையாது. எல்லாம் விலைவாசிலாம் ஏறி தான் இருக்குது.
என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இல்லை அத்தியாவசிய பொருள் சர்வசாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் பாருங்க மார்க்கெட்டில், அப்போ தெரியும் எவ்வளோ விலை ஏறிக்குது இறங்கிருக்குது. இதுக்கு முன்னாடியும் கம்பேர்லாம் பண்ணோம். முன்னாடி இருந்தவங்க நல்லது பண்ணாங்க, இப்போ இருக்கிறவங்க நல்லது பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. முதல்ல வந்து தோலெல்லாம் வந்து இல்லை அத்தியாவசிய பொருள் சர்வசாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் பாருங்க மார்க்கெட்டில், அப்போ தெரியும் எவ்வளோ விலை ஏறிக்குது இறங்கிருக்குது. இதுக்கு முன்னாடியும் கம்பேர்லாம் பண்ணோம். முன்னாடி இருந்தவங்க நல்லது பண்ணாங்க, இப்போ இருக்கிறவங்க நல்லது பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. முதல்ல வந்து தோலெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்கள் கண்ட்ரோல் தமிழ்நாடு உங்கள் கண்ட்ரோல் இருக்குதுன்றீங்க. இப்போ வந்து டோலால் தானே அவ்வளோ பிரச்சனை. ஒரே ஒரு டோல் இருந்தாலுமே போதும். டீசல் விலை நீங்கள் என்ன ஏற்றுறது, அதுக்கு பாட்டு டோல் ஏறினாலுமே டீசல் விலையும் ஏறிடும். ஆமா. அதுதான் சொல்கிறேன். 2026க்கு அப்புறம் திருப்ப டிஎம்கே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆட்சி அமையும் நினைக்கிறீங்களா? அது மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானிக்கிறது உறுதிப்பா. அவங்கவுங்க 4 வருஷம் நீ தான் வந்து ராஜா அப்படின்னு யாரும் நினச்சிக்க முடியாது. மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க. நீ அப்படி தானே ரொட்டேஷனாக தானே வந்துருது. ஏடிஎம்கேன்னு வந்து தெரியுது அந்த டைம் என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ ஏடிஎம்கேல வந்து முன்னாடி தவறு பண்ணிருக்கலாம், இப்போ அவங்களே திருப்பி வர தானே வைக்கிறாங்க. இப்போ இவங்க பிடிக்கலன்னு அவங்கள தானே வர வைக்கிறாங்க. நடு மத்தியில் யாராவது வரணும்.